உன் குடும்ப உறவு நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்காக சத்தம் போட்டு சண்டை போடுறத நீ நிறுத்தணும். நீ ஏன் எப்பவும் நான் தான் சரின்னு நிரூபிக்க ஓடிக்கிட்டே இருக்க? உண்மையில அது தேவையே இல்லப்பா. மறக்காதப்பா, நீ வேணா விவாதத்துல ஜெயிச்சிடலாம், ஆனா வாழ்க்கையில தோத்துடுவ. உறவுல கேள்விக்கு பதில் கிடைக்காம இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஏன் எல்லாத்தையும் நீ சண்டை போட்டு தெளிவுபடுத்தணும்? சின்ன சின்ன விஷயத்துல நீ வாயை மூடிட்டு போன உன் உறவு பலப்படும். அதனாலதான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் நீ அவசரம் காட்டாத. உன் மனசை கட்டுப்படுத்து. மௌனம் தான் உன் உறவுக்கு ஆறுதல் கொடுக்கும். உன் அன்பையும் அமைதியையும் நீ தான் காப்பாத்திக்கணும். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு, உன் குடும்பம் நல்லா இருக்கும். தப்பி தவறியும் ஒரு முறை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விட அதிகமாக உங்கள் மனதை உடைத்து தூளாக்கி விட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். கொடிது கொடிது இளமையில் வறுமை, ஔவையார் சொன்னது. ஆனா அது உண்மை கிடையாது. கொடிது கொடிது முதுமையில் வறுமை. நீ இளமையில இருக்கிறப்ப உன்னை சுத்தி 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு தெரியாது. 4 வாட்டி சிரிச்சேன்னா உனக்கு பசியோட கொடுமை தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா டியூஷனை விட்டு நின்னுட முடியும், உனக்கு தெரியாது. எல்லாம் வேகம், வீரம். ஆனா 40 வயசுல உனக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ, 50 வயசுல உன் கைகள்ல வலி ஏறின பிறகு என்னால முடியாது அப்படின்னு சொல்றப்போ வேலையை விட்டு நிக்க முடியாது. அந்த வேகாத வெயில்ல வேலை செஞ்சுதான் ஆகணும். முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட முடியாது, செஞ்சுதான் ஆகணும். எரிச்சல் பட்டோ செஞ்சுதான் ஆகணும்.